வந்துட்டீங்களா? என்ன பள்ளி மேட்ச் சும்மா இருக்க மாட்டாங்களே, ஏதாவது செய்வாங்களே. இவனுக்கு சும்மா இருந்தாலும் சுழி சும்மா இருக்காது. உங்களை தேடி போலீஸ் போகுதானே? போகுது, என்ன வந்தாச்சு. சேகாம்பரம், ஓடி பிரயோஜனம் இல்ல, ஒழுங்கா வந்துருங்க. கூப்பிடுறதே இன்ஸ்பெக்டர். வாங்க வாங்க சார். பயப்படாதீங்க, உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம், விசாரிக்க தான் போறோம். நான் புள்ள ஊட்டிக்காரன் சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியலன்ற கொலை செஞ்சது எப்படி? சும்மா இருக்கடா. என்னங்க என்னங்க, என் புருஷன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் சீட்டாடுறது ஒண்ணுதாங்க. போதுமே அதையா இங்க வந்து அதுக்காகத்தான் என்ன கூட்டு போறீங்களா? அதெல்லாம் அங்க பேசிக்குவா. முதல்ல வந்து வேன்ல இறங்க. வாங்க. இருங்க, வருவாரு வருவாரு. புறப்படுறது கழுத்துல கை வச்சு தள்ளிட்டு போற அளவுக்கு வச்சுக்கணுமா? கொண்டாடிட்டு சொல்லிட்டு போற பழக்கம் இருந்தா சொல்லிக்கிறது. குழந்தைக்கெல்லாம் முத்தம் கொடுக்கறது. தூள் வேணுமா? வச்சு வேன்ல ஏறதுக்கு. ஏய் நீங்க வாங்க சார். எல்லாரும் துணிச்சகாரம்பா. இன்ஸ்பெக்டர் கொடை பிடிக்கிறான். கொடைய மடக்கியா? கொடை என்ன கொடை? எல்லாம் கொடை புடுடா. ஏறுங்க. ஏமா அப்பாவுக்கு விலக மாட்டாம கொண்டு போறாங்க? ஐயோ, என் மானம் கப்பல் ஏறுதே. வேலை இல்லாம ஏறுது. அம்மா அம்மா வாடா, அந்த அம்மா காரணம் சொல்லுவான். சார், நாளைக்கு 4 மணிக்கு மியூசிக்கல்ல போனுக்காக வெயிட் பண்ணுங்க சார். எல்லாம் காக்கா கூட்டம்பா. என்னய்யா எல்லாரும் கல்யாண மந்திரம் ஓதுறீங்க? இப்ப படிச்சு உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சது? தெரியற மாதிரி நீங்க தான் படிங்களேன். நீ வாய மூடிட்டு பேசாம இருடா, நான் படிச்சு சொல்றேன். டேய் ஒதிய மரம் கண்ணாடி எடுத்து கல்ல மாட்டா. மன்னிச்சுக்க வாத்தியாரே, பெரிய தானே போட்டிருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க. பவனத்தில் வசிக்கும் சேதுமாது கைரேகை ததுவாகி உள்ளதாக போலீஸ் புலன் விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் போலீசார் தொடர்ந்து புலன் விசாரணை செய்து வருகிறார்கள். அடே ஏகாம்பரம், என்ன ஏகாம்பரம்? என்ன ஆச்சு? சொல்லுப்பா, என்ன ஆயிடும்? வாகையா சொல்றேன். என்னங்க என்னங்க மதிப்பீங்களா? உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? என்ன சார் ஆச்சு? என்ன சார் விசாரிச்சாங்க? யார் மேல சந்தேகம்? ஆமா, நல்ல அடியாமே. அடியா? நல்ல வலியா? இது எல்லாமே வெளியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏயா வயிற்றுல கொட்டுறீங்க? பத்திரிக்கைய பாத்தீங்களா? இந்த சேது மாதிரில அவங்க 2 பேர் பேர்லதான் போலீஸுக்கே சந்தேகம். அப்படியா? என்ன கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி விட்டானுங்க. என்னப்பா பார்த்தா பரத பயிலக மாறுறா, பயங்கர கொலைய செஞ்சிருக்கானே. அப்ப முடிவு என்ன? முடிவு என்னடா? கோர்ட்ல விசாரணை, தீர்ப்பு தூக்குத்தான். ஏண்டா இவ்வளவு நாளா நாங்க இங்க குடியிருக்கிறோம், நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உன்ன கீழே பேசுற பேச்ச பாத்தியா? காட்டி கொடுக்குற பசங்க அவரு என்னைக்கு நேத்தா காட்டி கொடுக்குறாரு. கிமு 6000ல இருந்து கிபி 20 வரைக்கும் காட்டி தான் கொடுக்குறாரு. இவர்களுக்கு என்னடா கிமு கிபி? பெரிய சரித்திர புருஷனுங்க. எனக்கு மனசே சரியில்லடா. மனசு சரியில்லைடா, ஜட்ஜி விட்டுருவாரு. அதான் அவர் என்ன நமக்கு மாமனா மச்சானா? இது பத்திரிகையில வந்த செய்தி தானே. நாளைக்கே ஒரு வேளை அச்சுப்படையில சொல்லி வேற யார் பேராவது போட்டாங்கன்னா இது கோர்ட்டு விஷயம்டா, அதெல்லாம் பேரை மாத்த மாட்டாங்க. இப்ப என்னடா பண்றது? இங்க ஊரை விட்டு தப்பிக்கிறத விட வேற வழியே இல்லை. பாண்டிச்சேரி போவோமா? ஏண்டா பெங்களூரு? ஏண்டா அதே ஊரா சொல்லிக்கிட்டு இருக்கிற? அதுக்குல்லடா நம்ம தான் ஆடி போயிட்டு இருந்தேன், அங்க போய் ஆடணுமா? அந்த ஆட்டம் இல்ல, கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்க தெரிஞ்சவங்க யாராவது உண்டா? தேவைன்னு விளம்பரம் வந்திருக்கிற பாக்கல, அதோட ஆட்டம். பெங்களூர்லடா சார்ஜுக்கு பணம் நம்ம தாமுதா இருக்காடா, அவங்கிட்ட வாங்கிட்டு போயிடுவோம். இங்க இருந்து போக முடியாது, கீழே போலீஸ் காவல் இருக்குது. ஏய் மாதோ, குடிக்க போற
சும்மா செவரேறி குதிச்சோம். டைம் என்ன சார்? ஏண்டா நீ கீ கொடுக்கல? நீ வாடா. என்னடா இது? கடன் கேட்க வந்த இடத்துல இப்படி ஒரு ஆச்சு. ஏண்டா தாமு, என்னடா ஆச்சு? என்னடா எங்க தாத்தா பொட்டுன்னு போயிட்டாரா. இப்ப தாத்தா 90 வயசு ஆகுது. இனிமே நான் எப்படிடா ஜன்னல்ல குச்சியை விட்டு காசு எடுப்பேன்? ஏண்டா அவர் இருக்கும் போதுதான் குச்சியை விட்டு காசு எடுத்தேன். அவர் தான் போயிட்டாரே, நேர கைய விட வேண்டியதானே. நீ ஏண்டா மண்ணு மாதிரி நின்னுகிட்டு கடன் தானே கேட்க வந்த? கேள. என்னடா செத்து போயிட்டா நடந்துகிட்டு தான் எப்படா கேக்குறது கடன்? 90 வயசுல போயிட்டாரு. ஐயோ போய் போயிடுச்சு. என்னடா போச்சு? என் பர்ஸ் போயிடுச்சு. எங்கடா விட்ட? ஐயோ டேய், அவரை கட்டி பிடிச்சி அடறதுக்கு முன்னால இருந்துச்சுடா. கட்டி பிடிச்சாரு, அழுதாரு, அப்புறம் பர்சக்காரன்டா. அவரை போய் சந்தேகப்படாதா? சூட்டெல்லாம் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லவர் அவரு. டேய் உங்களுக்கு தெரியாதுடா, அதுக்கு முன்னாடி இருந்துச்சுடா, கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் இல்லடா. அப்படி இருக்குமா? அங்கடலாம்ப்பா. ஐயோ எப்படா கிடைச்சது? அவர் ஒன்ன கட்டி பிடிச்சு அழுதாரே, அதே மாதிரி நான் அவரை கட்டி பிடிச்சு அழுத திரும்பிடுச்சு. அப்பா வச்சுக்க. பத்திரம் ஒன்னே பாத்துக்கலாம். தம்பி தம்பி ஐயோ, நான் தெரியாம செஞ்சுட்டேன். தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன். அட பாவி, எவ்வளத்தையும் அதுல வச்சுட்டே. எவ்வளவு வச்ச? 90 ரூபா. அது யாருது? சத்தியமா இல்லதுதான். நீ ரொம்ப பேரை கட்டி பிடிச்சிருக்கிற. ஐயோ ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து ஐயா, குடும்பத்தை கூட்டு வந்துட்டேன். சார்ஜுக்கு வேணும்யா. எங்களுக்கு கூட ரயில் சார்ஜுக்கு பணம் வேணும். ஐயா சத்தியமா இனிமே செய்ய மாட்டேன். நீ பண்ண வரைக்கும் போதியா? நடந்தது நடந்து போச்சு. இன்னொருக்கா வரவா போகுது. அது வரப்போறது இல்ல. நான் விட போறதில்லை. அவரை பிரிக்க